வாழ வேண்டிய வயதிலே விவாகரத்தை தேடி இன்றைக்கு நீதிமன்றத்தின் வாசலுக்கு பல இளைஞர்கள், பல இளம்பெண்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை தேவையா? அதற்கு என்ன காரணம்? விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் பரஸ்பர நம்பிக்கையும் இல்லாததாலா? இன்னொன்னு, பெரியவர்களுடைய வரட்டு கௌரவத்தாலும் வரதட்சணை கொடுமையாலும் தான் இந்த விவாகரத்துகள் இந்த நாட்டிலே நடக்கின்றதா? இன்னொன்னுங்க, இந்த பாழா போன நாகரிகம், ஃபேஷன் ஃபேஷன் என்று சொல்லி நாகரிக வளர்ச்சி என்பதை தவறாக புரிந்து கொண்ட காரணத்தாலா? இது 3. இன்னொரு தலைப்பு என்ன எடுத்திருக்கோம்னா, யாருமே சேர்ந்து வாழக்கூடாது, அவர்களை பிரித்தே தீருவோம் என்ற குடிகெடுக்கும் மனப்பான்மை உள்ளவர்களாலா? அது ஒரு தலைப்பு. அடுத்தது என்னன்னு கேட்டா, பொருத்தமே இல்லாமல் சேர்ந்து வாழ்வதை விட பிரிவதே மேல் என்ற காரணத்தாலா? இப்படி 5 கோணங்கள் கொண்டு இங்கே அலச இருக்கின்றார்கள். அரணெனப்படுவதே இல்வாழ்க்கை, அஃதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டார். உலகத்திலேயே சிறந்த அறம் என்னன்னா இல்வாழ்க்கை. கணவன் மனைவி சந்தோஷமா குடும்பம் நடத்துறது. அந்த இல்வாழ்க்கையும் சிறப்பா இருக்கணும்னா கணவன் மனைவி ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து பரஸ்பர நம்பிக்கையோடு வாழ்ந்தா அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும் சார். சார், நாம ஒருத்தர், அதாவது கணவன் மனைவிட்ட நிறைய குறை இருக்கு. அந்த குறைய சொல்லும் போதும் நம்ம சொல்லக்கூடிய முறை ஒண்ணு இருக்கு சார். ஒரு அன்பா, ஒரு பண்பா, ஒரு அனுசரணையா, இடம் பார்த்து பொருள் அறிஞ்சு சொன்னோம் அப்படின்னு சொன்னா எப்பேற்பட்ட குறை உள்ளவனா இருந்தாலும் சரி அவன் திருந்துறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா எடுத்தேன் கவுத்தேன்னு சொல்லிட்டு பட்டு பட்டுன்னு பேசிட்டு சட்டு சட்டுன்னு பொட்டையை தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போனா அங்க விவாகரத்து தான் சார் முடிவா இருக்கும். இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா என்ன அவன் மதிக்க மாட்டேங்கிறா, என்ன அவர் மதிக்க மாட்டேங்கிறாரு, இதுதான் சார் இன்னைக்கு முக்கிய பிரச்சனையா இருக்கு. நாம மரியாதை கொடுக்கிறது, வெளிப்படையா நாம செயல்கள் செய்யறோம். அதாவது ஒரு கணவன் வந்த உடனே எந்திரிச்சு நின்று கை கட்டி அது நின்னாதான் மரியாதை அப்படிங்கிறது கிடையாது. அது மற்ற உறவுகளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. ஆனா ஒரு கணவனுக்கு மனைவியும், ஒரு மனைவிக்கு கணவனும் மனசுல மரியாதை தரணும் சார். அப்பதான் அந்த வாழ்க்கை சந்தோஷமா இருக்க முடியும். அது இல்லாம போகும்போது, புரிஞ்சுக்காம போகும்போது தான் அந்த வாழ்க்கை விவாகரத்துல போய் முடியுது சார். ஒண்ணுமே இல்லை சார், மூணார்ல இருந்து சாந்தம்பாறை அப்படிங்கிற ஒரு எஸ்டேட். அங்க 2 தம்பதிகள் கூலி தொழிலாளியா இருந்தாங்க. 14 வருஷம் சந்தோஷமா தான் சார் வாழ்ந்தாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் அவங்ககிட்ட கிடையவே கிடையாது. ஆனா ஒரு சின்ன வாய் தகராறு அது அவங்கள எந்த நிலைக்கு கொண்டு போய் விட்டதுன்னு தான் நமக்கு முக்கிய மேட்டர். ஒண்ணுமே இல்ல, அவன் சாப்பிட உட்காரான் சார். உடனே அவன் கேட்கிறான், என்னம்மா டெய்லி இதையே சமைச்சு வைக்கிறியே, ஒரு நாக்குக்கு ருசியா ஒரு கறிமீன் சமைக்க கூடாதா அப்படின்னு கேட்கிறான். இவ சரிங்க நான் நாளைக்கு சமைச்சிடுறேன் அப்படின்னு சொன்னா அதோட அவன் மேட்ரு முடிஞ்சிருக்கும். ஆனா இவ உடனே என்ன சொல்றா, உன் சம்பாத்தியத்துக்கு இதுவே அதிகம், பேசாம தின்னுட்டு எந்திரி அப்படின்னு சொன்னான். என்ன இருந்தாலும் அவன் ஆண் இல்லையா, அவனுக்கு கோவம் வந்துடுச்சு. உன் வீட்டை பத்தி தெரியாதா, நீ வரதட்சணைன்னு என்ன கொண்டு வந்த, சீர்வரிசைன்னு ஒரு சின்ன அட்டை பொட்டியா தானே தூக்கிட்டு வந்த, நீ என்ன பத்தி பேசுறியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க ஆரம்பிச்சிட்டான். எப்பவுமே பெண்களுக்கு பிறந்த வீட்டை பத்தி சொன்னா பயங்கர கோவம் வரும். இவ கோவத்தின் உச்சிக்கே போய் என்ன பண்ணிட்டா, போய் அவன் சட்டைய புடிச்சு என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டான். ஓங்கி ஒரு அரைஞ்சான். அவ போய் ஒரு மூலையில விழுந்துட்டான். அப்படி இருந்து அவன் ஆத்திரம் அடங்கல, ஓடி போய் அவ கழுத்துல ஏறி ஒரு மிதி சார். பொசுக்குன்னு அந்த பொண்ணோட உயிர் போயிடுச்சு. ஆனா கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு ஒரு பழமொழி சொல்வாங்களே, இன்னைக்கு அது போல தன் மனைவியை இழந்ததை நினைச்சு அவன் சொல்றான் சார், குடும்பத்துல சண்டை வர்றது சகஜம், என்ன மாதிரி இருக்காம ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுங்கன்னு கண்ணீர் விட்டு கதறான் சார். இப்ப என்ன பிரயோஜனம்? எந்த பிரயோஜனம் கிடையாது. திருமணம் அப்படிங்கிறது சாதாரண கிடையாது சார். இரு மனங்களை ஒரு மனமாய் ஆக்கக்கூடியது தான் அந்த திருமணம். ஆனா அந்த திருமணம் இன்னைக்கு விவாகரத்து அப்படிங்கிற ஒரு கொடூரன் கையில கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னா அங்க விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பக்குவத்தையும் நம்பிக்கையும் இந்த கணவன் மனைவி இழந்து வர்றாங்க. அந்த திருமணத்தால் ஆன பந்தத்தை மரணம் தான் பிரிக்கணுமே தவிர விவாகரத்து பிரிக்க கூடாது சார். ஒரு கணவனும் மனைவியும் பரஸ்பர நம்பிக்கையோடும் அந்த விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பக்குவத்தோடும் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னா விவாகரத்தையே நாம ரத்து செய்யலாம் சார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஒரு கணவன் மனைவி உறவை மரணம் மட்டும்தான் பிரிக்க வேண்டும். வாழ்க்கையிலே இடையிலே வரக்கூடிய ரணம் பிரித்து விடக்கூடாது என்பதை ரொம்ப அருமையா பேசுறீங்க. இந்த மாதிரி உரிமைத்த கருத்து இருந்தா எந்த கணவனும் மனைவியும் பிரிய மாட்டாங்கம்மா. நாகரிகம்னா அது பாட்டுக்கு வளர்ந்துட்டு தான் இருக்கும். அந்த நாகரிக வளர்ச்சியை தவறா புரிஞ்சுக்கிறதுனால தான் இன்னைக்கு நல்லா வாழ வேண்டிய தம்பதியினர் விவாகரத்து கேட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. எப்படின்னு கேக்குறீங்களா?
பொதுவா விவாகரத்துல நடக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த கணவனுக்கு மனைவிக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிறது எப்பங்கயா வரும்? ரெண்டு பேரும் பேசி புரிஞ்சுக்கும் போது வரும். அவங்க கிட்ட போய் கேட்டா எங்களுக்கு எங்க பேசி புரிஞ்சுக்கிறதுக்கு நேரம் இருக்கு. சரி உங்க வீட்லயே நானும் வரேன். அந்த கணவன் வந்து ஒரு நைட் ஷிப்ட்ல வேலை செய்யறவங்கள வச்சுக்கலாம். இந்த மனைவி வந்து ஒரு டே ஷிப்ட்ல வேலை செய்யட்டும். நேரமே கிடைக்கிறது இல்லைங்கய்யா. வாரத்துல ஒரு நாள் லீவு கிடைக்குது இல்ல? அந்த ஒரு நாள் லீவு இன்னைக்கு பல பேர் எப்படி என்ஜாய் பண்ண நினைக்கிறாங்க? ஆடி டிஸ்கோதேக் போலாம், டிஸ்கோதேக் ஜோடியோட கூட்டு போறான். போகும்போது ஜோடியோட போறாங்களே நம்ம சந்தோஷப்பட்டா அங்க போய் பார்க்க மாத்திக்கிற மாதிரி எப்படி பார்க்க மாத்திக்கிற மாதிரி ஜோடி மாத்திக்கிட்டு ஆடுறாங்க. அவன் இவன் பொண்டாட்டிக்கோட ஆடுறான், இவன் அவன் பொண்டாட்டிக்கோட ஆடுறான். கேட்டா அதான் நாகரிகங்கிறான். இப்படி அவங்க போடுற ஆட்டால இவங்க குடும்ப வாழ்க்கை ஆட்டங்கண்டு கடைசியா விவாகரத்துக்கு போயிருது. ஐயா எனக்கு இப்போ ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். லைஃப்ல செட்டில் ஆகுறதுன்னு சொல்றாங்களே அப்படின்னா என்னங்க ஐயா? ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்டாட்டியோட சந்தோஷமாக இருந்து கொஞ்சம் குழந்தை குட்டிகளை பெற்றுக்கிட்டு சந்தோஷமாக இருக்குது, அதுக்கு பேர் தான் செட்டில் ஆகுறது. நீ கொஞ்சம் செட்டில் ஆகுங்க தலைவா. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க இப்படி சொல்றீங்க, நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி தெரியுமா சொல்லிட்டு இருக்காங்க? அந்த பொண்டாட்டி 30,000 சம்பாதிக்கும், அந்த புருஷன் 30,000 சம்பாதிப்பாங்க. ஆனா நீங்க செட்டில் ஆயிட்டீங்களான்னு கேட்டா இன்னும் இல்லம்பாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப அறிவுபூர்வமா பேசுற மாதிரி. இங்க வேறு நம்ம ரெண்டு பேரும் மத்தவங்க மாதிரி முட்டாளா இருக்க கூடாது. ஒரு 7-8 வருஷம் நல்லா சம்பாரிச்சு போட்டு அப்புறமா குழந்தை பெத்துக்கலாம் அப்படிம்பாங்க. அப்ப பார்த்தா அந்த பொண்டாட்டிக்கு ஒரு 30-32 வயசு ஆயிரும். மருத்துவ ரீதியா என்ன சொல்றாங்கன்னா 30 வயசுக்கு அப்புறம் தாய்மை பேர் அடைகிறதே ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குழந்தைய பெத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தும் இப்படி வேணும்னே அவங்க தள்ளி போடுறதுனால கூட அவங்க வாழ்க்கை விவாகரத்து வரைக்கும் போகுமான்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா போவுங்க. இன்னைக்கு ஒரு குடும்பத்துல கணவனுக்கும் மனைவிக்கும் எவ்வளவு கருத்து வேறுபாடு வேணும்னாலும் இருக்கலாம். ஆனா அவங்க டைவர்ஸ் வரைக்கும் போகாம இருக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், தன்னோட பிள்ளை குட்டிங்களோட எதிர்காலம் கடைசியா வீணா போயிடக்கூடாதே, அவங்க தனியா நின்ற கூடாதேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தாங்க அவங்க விவாகரத்து வரைக்கும் போகாம இருக்கிறாங்க. இப்படி அவங்க கடைசியா குழந்தை பெத்துக்கலாம் தள்ளி போடும் போது அந்த 6-7 வருஷத்துல இவங்களுக்கு ஒரு பிடிப்பே இல்லாம போயிருதுங்க ஐயா. ஒன்னால நீ கெட்ட என்னால் நீ கெட்ட நான் அவங்க பாட்டு தனியா ஒரு பிடிப்பே இல்லாம பிரிஞ்சு போயிடுறாங்க ஐயா. இந்த மாதிரி ஈஸியா பிரிஞ்சு போயிடுறாங்க. எங்க தாத்தா ரொம்ப கோவக்காரரு. இந்நேரம் இவ்வளவு கதை சொல்லிட்டு இப்ப தாத்தா கதைக்கு போறியா? சரியா? அவர் என்கிட்ட அடிக்கடி சொல்வாரு, 50 வருஷம் நானும் உங்க ஆயாவும் குடும்பம் நடத்திருப்போம், உங்க ஆயாவும் நானும் சந்தோஷமா தான் வாழ்ந்தோம், இருந்தாலும் நான் உங்க ஆயாவை போட்ட அடிய வேற எந்த பொம்பளையாவது வாங்கியிருந்தா நான் ஓடியே போயிருப்பா அப்படிம்பாரு. அந்த காலத்துல ஆணாதிக்கம் அதிகம் இருந்ததுயா, இருந்தாலும் 2 பேரும் கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இப்ப கூட எங்க ஆயா இறந்துட்டாங்க. இப்ப கூட எங்க தாத்தா நைட் அழுவாரு, என்னை இப்படி தனியா விட்டு போயிட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு அழுவாரு. இப்படி திருமணங்கிறது அந்த காலத்துல கடைசி வரைக்கும் வர ஒரு இனிய உறவா இருந்ததுங்க ஐயா. ஆனா இன்னைக்கு திருமணங்கிறது ஒரு சடங்கு மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஏதோ சமுதாயத்துக்காக செய்யணுமே அப்படிங்கிறதுக்காக செஞ்சுக்கிறாங்க. சடங்கு முடிஞ்ச கையோட விவாகரத்தையும் பண்ணிட்டு போயிடுறாங்க. நாகரிகம் வளர்ந்துகிட்டு இருக்குதுங்க ஐயா, அதனால தப்பு இல்லை. ஆனா அந்த நாகரிக வளர்ச்சியை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்ம சமுதாயத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் துளியோட சம்பந்தமே இல்லாத செயல்களை, முரண்பாடான செயல்களை செய்யறதுனாலதான் இன்னைக்கு நல்லா வாழ வேண்டிய குடும்பங்கள் விவாகரத்து கேட்டு கோர்ட் வாசல் நின்றுகிட்டு இருக்குது. வாழ வேண்டிய ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு இந்த உணர்வோட பேசுது. இந்த உணர்வை வாழ்ந்தவர்கள், வாழ்ந்து கெட்டவர்கள், அனுபவித்தவர்கள் வந்து பேசுவதை கூட வாழ வேண்டிய ஒரு பெண் இந்த நாட்டின் பண்பாடும் கலாச்சாரமும் சீரழிகிறதே என்று நீ பேசும்போது தமிழ்நாட்டு பெண்ணே உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். ஐயா நான் 10வது ஐயா படிச்சிருக்கேன். நாங்க 2 அரிசி வாங்கி திங்கிற குடும்பம் ஐயா. ஆனா இன்னைக்கு சக ஆண் நண்பர்களோட நான் மேடை ஏறி பேசுறேன்னா அது சமூகம் எனக்கு அளித்த நாகரீக வளர்ச்சி, பெண் உரிமை. என் கணவர் என் மேல் நம்பிக்கை வைத்து சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். இந்த சுதந்திரத்தையும் இந்த நாகரிக வளர்ச்சியையும் நான் என்னைக்கு எல்லாம் மீறணும் அன்னைக்கு என் குடும்பம் கோர்ட்டுக்கு தான் போவோம். ஐயா இன்னைக்கு ஒரு நாகரிகம் இருக்குங்க ஐயா. அந்த நாளெல்லாம் பொண்டாட்டி வந்து புருஷனை எப்படி தெரியுமா கூப்பிட்டாங்க? மாமாய், மச்சான், அத்தான். இன்னைக்கு எப்படி தெரியுமா கூப்பிடுறாங்க? டே குமரேசா நாளைக்கு பிஸ்கட் போட்டியாடா, டே குமரேசா புடவை அயன் பண்ணிட்டியா? இந்த குமரேசன் எப்ப பாரு சொதப்புறான். யாருமா அந்த குமரேசன்னா? அவன் தான் என் புருஷன்.